அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 3, புத்தகம் 3. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 7. டாராடிவ்னோ யுத்தம். இதற்கு மத்தியில் மற்றொரு அணிவரிசை பிரெஞ்சுக்காரர்களை முன்புறத்திலிருந்து தாக்குவதாக இருந்தது. ஆனால் குட்டுஜோ அந்த அணிவரிசையை பின்தொடர்ந்து வந்தார். தமது விருப்பத்திற்கு மாறாக மேற்கொள்ளப்பட்ட இந்த போரில் குழப்பத்தை தவிர வேறெதுவும் ஏற்படாது என்று அவருக்கு நன்கு தெரியும். எனவே தம்மால் முடிந்தவரை துருப்புகளை பின்னிறுத்தி வைத்தார். அவர் முன்னேறவில்லை. அவர் தமது சின்ன சாம்பல் நிற குதிரை மீது அமர்ந்து மௌனமாகச் சென்றார். எதிரியை தாக்க வேண்டும் என்று கூறப்பட்ட யோசனைகளுக்கெல்லாம் வேண்டா வெறுப்பாக பதிலளித்து வந்தார். தாக்குதல் எனும் வார்த்தை எப்போதும் உங்கள் நாவில் இருக்கிறது. ஆனால் சிக்கலான போர்த்திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை நீங்கள் பார்க்க மறுக்கிறீர்கள் என்றார். முன்னேறி தாக்குவதற்கு அனுமதி கோரிய மிலாடாராவிச்சை பார்த்து, இன்று காலை நம்மால் முராட்டை கைது செய்ய முடியவில்லை. குறித்த இடத்திற்கு குறித்த நேரத்தில் போய் சேர முடியவில்லை. எனவே இப்போது நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அவர் இன்னும் வேறு யாருக்கோ பதிலளித்தார். பிரெஞ்சு பக்கவாட்டில் கோசாக்குகளது தகவலின்படி இதற்கு முன்னர் அங்கு யாரும் இல்லை. தற்போது 2 போலந்து பட்டாளங்கள் இருக்கின்றன என்று குட்டுஜோவுக்கு தெரிவிக்கப்பட்ட போது தமக்கு பின்னால் இருந்த எர்மோலாவை அவர் ஓரக்கண்ணால் பார்த்தார். முந்தைய தினத்திலிருந்து எர்மோலாவுடன் அவர் பேசவில்லை. நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, அவர்கள் தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்காக எல்லா விதமான யோசனைகளும் கூறுகிறார்கள். ஆனால் காரியத்தில் இறங்கும்போது எதுவும் தயாராக இல்லை. எதிரி முன்னெச்சரிக்கையாகி அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்கிறான். எர்மோலாவ் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தன் கண்களை குறுக்கி லேசாக புன்முறுவல் பூத்தார். அவர் தம்மை பொறுத்தவரையில் புயலடித்து ஓய்ந்துவிட்டது என்பதையும் புரிந்து கொண்டார். என்னால் அவர் ஒரு சின்ன தமாஷை அனுபவிக்கிறார் என்று தன் பக்கத்தில் இருந்த ராயாவ்ஸ்கியை தன் முழங்கையால் இடித்து எர்மலோவ் மெதுவாக கூறினார். பின்னர் எர்மலோவ் குட்டுஜோவிடம் சென்று மரியாதையோடு கூறினார், தாக்குவதற்கு தாங்கள் உத்தரவு கொடுக்க இன்னும் காலம் கடந்துவிடவில்லை மேன்மை தங்கியவரே. எதிரி இன்னும் போய்விடவில்லை. இல்லையென்றால் காப்பாளர்கள் இந்த அளவுக்கு சிறிதளவு புகையையாவது காண மாட்டார்கள். குட்டுஜோ பதிலளிக்கவில்லை. ஆனால் முராட்டின் துருப்புகள் பின்வாங்கி ஓடுகின்றன என்று அவரிடம் தெரிவிக்கப்பட்டதும் முன்னேறுவதற்கு உத்தரவிட்டார். எனினும் ஒவ்வொரு 100 அடி தூரத்திலும் 3/4 மணி நேரம் தாமதித்தார். போர் முழுவதும் ஆர்லோ டெனிசோவின் கோசாக்குகள் செய்த சாதனைகளில்தான் அடங்கியிருந்தது. இராணுவத்தின் இதர பகுதிகளை பொறுத்தவரையில் வீணாக சில 100 மனிதர்களை இழந்ததுதான் மிச்சம். இந்த போரின் விளைவாக குட்டுஜோவுக்கு ஒரு வைரப்பதக்கம் கிடைத்தது. பெனிக்சனுக்கு சில வைரங்களும் 1,00,000 ரூபிலும் கிடைத்தன. மற்றவர்களுக்கும் அவர்களது வெவ்வேறு அந்தஸ்துகளுக்கு தகுந்தாற்போல திருப்திகரமான சன்மானங்கள் கிடைத்தன. மேலும் இந்த போரை தொடர்ந்து இராணுவ பதவிகளில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டன. இப்படித்தான் எங்கள் விஷயத்தில் எல்லாம் தலைகீழாக நடக்கிறது என்றார்கள் ருஷ்ய அதிகாரிகளும் ஜெனரல்களும் டாராடிவ்னோ யுத்தம் முடிந்தது. அதாவது இதற்கு அர்த்தம் இதுதான்: எல்லாவற்றையும் தவறாக செய்யும் யாரோ ஒரு முட்டாள் இருக்கிறான். அவன் செய்ததை நாங்கள்தான் செய்தோம் என்று ஜனங்கள் பேசுகிறார்கள். ஆனால் இவ்விதம் பேசுபவர்கள் ஒன்று தாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது தங்களை தாங்களே வேண்டுமென்று ஏமாற்றிக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். எந்த யுத்தமும், அது டாராடிவ்னோவானாலும் சரி, பாராடிவ்னோவானாலும் சரி, அல்லது ஆஸ்ட்ரலிஜ் ஆனாலும் சரி, அதை திட்டமிட்டவர்கள் எதிர்பார்ப்பது போல் நடப்பதில்லை. இது ஒரு அத்தியாவசியமான நிலை. கணக்கற்ற சுதந்திர சக்திகள் வாழ்வா மரணமா என்னும் பிரச்சனையை கொண்ட ஒரு யுத்தத்தை விட மனிதன் வேறெங்கும் அதிக சுதந்திரமாக இருப்பதில்லை. கணக்கற்ற சுதந்திர சக்திகள் போரின் போக்கு மீது செல்வாக்கு வகிக்கின்றன. அந்த போக்கு இப்படித்தான் இருக்கும் என்று முன்கூட்டியே அறிய முடியாது. மேலும் அது எந்த ஒரு சக்தியின் திசை வழியிலும் ஒருபோதும் ஒன்றித்து செல்ல முடியாது. ஏக காலத்தில் வெவ்வேறான திசைகளில் வழிநடத்தி செல்லும் பல சக்திகள் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தொகுதியின் மீது செயல்பட்டால் அதன் இயக்கத்தின் திசை வழி அந்த சக்திகளில் எந்த ஒரு சக்தியோடும் ஒன்றித்து செல்ல முடியாது. அதற்கு பதில் எப்போதும் நடுவாந்திரமானதாகவே இருக்கும்.
பொறித்துறையில் இது சக்திகளின் முளைவிட்ட இணைவகம் என்று கூறப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் தரும் விளக்கங்களில், அதிலும் முக்கியமாக பிரெஞ்சு சரித்திராசிரியர்கள் விளக்கங்களில், அவர்களது யுத்தங்களும் சண்டைகளும் முன்கூட்டியே தீட்டப்பட்ட திட்டங்களின்படி நடந்தன என்று கண்டிருந்தால் அந்த விளக்கங்கள் தவறானவை என்ற ஒரே முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டும். டாராடிவ்னோ யுத்தம் போர் திட்டங்களின்படி துருப்புகளை செயலில் இறங்க வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று டால் மனதில் கொண்டிருந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. முராட்டை கைது செய்ய வேண்டும் என்று கோமகன் ஆர்லோவ் டெனிசோவ் கொண்டிருந்த நோக்கத்தையும் நிறைவேற்றவில்லை. எதிரி படைகள் பூராவையும் உடனடியாக அழிக்க வேண்டும் என்று பெனிக்சனும் இவர்களும் கொண்டிருந்த நோக்கத்தையும் நிறைவேற்றவில்லை. தனக்கு புகழ் தேடிக்கொள்வதற்கு செயலில் இறங்க விரும்பிய அதிகாரியின் நோக்கத்தையும் நிறைவேற்றவில்லை. தான் பெற்றதை விட அதிகமான கொள்ளை பொருட்களை பெற வேண்டும் என்று விரும்பிய கோசாக்கின் நோக்கத்தையும் நிறைவேற்றவில்லை. ஆனால் அந்த யுத்தத்தின் நோக்கம், அந்த யுத்தத்தினால் உண்மையில் என்ன விளைவு ஏற்பட்டதோ அதுதான் என்றால், அன்றைய தினம் எல்லா ருஷ்யர்களும் என்ன விரும்பினார்களோ அதுதான் என்றால், பிரெஞ்சுக்காரர்களை ருஷ்யாவை விட்டு துரத்தி அடித்து அவர்கள் இராணுவத்தை அழிக்க வேண்டுமென்று எல்லா ருஷ்யர்களும் விரும்பினார்கள். டாராடிவ்னோ யுத்தம்தான் அதன் பொருந்தா தன்மைகள் காரணமாக போர் நடவடிக்கையின் அப்போதைய கட்டத்தில் திட்டவட்டமாக தேவைப்பட்டது என்பது தெளிவு. இந்த யுத்தத்தினால் உண்மையில் என்ன விளைவு ஏற்பட்டதோ அதைவிட அனுகூலமான விளைவை சிந்தித்து பார்ப்பது கஷ்டம், ஏன் சாத்தியம் இல்லாததும் கூட. மிகுந்த குழப்பம் நிலவிய போதிலும் குறைந்த முயற்சியில் அற்புதமான நஷ்டங்களோடு முழு போர் நடவடிக்கைக்குமான மிக முக்கிய பலன்கள் ஏற்பட்டன. பின்வாங்கலிலிருந்து முன்னேற்றத்திற்கு மாறியதும், பிரெஞ்சுக்காரர்களின் பலகீனத்தை வெளிப்படுத்தியதும், நெப்போலியனின் இராணுவம் ஓட்டமெடுக்க ஆரம்பிப்பதற்கு எதை எதிர்பார்த்து கொண்டிருந்ததோ அந்த அதிர்ச்சியை பிரயோகித்ததும் தான் மேலே குறிப்பிட்ட பலன்கள். அத்தியாயம் 7 நிறைவுற்றது. அத்தியாயம் 8 நெப்போலியனின் நடவடிக்கைகள். மகத்தான மாஸ்கோ வெற்றிக்கு பின்னால் நெப்போலியன் மாஸ்கோவில் நுழைந்தார். அந்த வெற்றியை பற்றி சந்தேகம் எதுவும் இருக்க முடியாது. ஏனெனில் யுத்தக்களம் பிரெஞ்சுக்காரர்களின் கையிலேயே இருந்தது. ருஷ்யர்கள் தங்களுடைய புராதனமான தலைநகரை கைவிட்டு பின்வாங்கினார்கள். ஏராளமான உணவுப் பொருள்களும் ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கணக்கிட முடியாத செல்வமும் மாஸ்கோவில் நிறைந்திருந்தபடியால் அவையெல்லாம் நெப்போலியனுடைய கைகளிலேயே இருந்தன. பிரெஞ்சு துருப்புகளின் பலத்தில் பாதி அளவு பலத்தோடு ருஷ்ய இராணுவம் இருந்தது. அந்த இராணுவம் எதிரியை தாக்குவதற்கு ஒரு முயற்சியும் செய்யாமல் 1 மாத காலம் இருந்தது. நெப்போலியனுடைய நிலைமை மிக பிரமாதமாக இருந்தது. அவர் ருஷ்ய இராணுவத்திற்கு 2 மடங்கு அதிக பலமுள்ள தம்முடைய துருப்புகளை கொண்டு ருஷ்ய இராணுவத்தை தாக்கி அதை அழித்திருக்கலாம், அல்லது தமக்கு சாதகமாக ஒரு சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், அல்லது அம்மாதிரி சமாதானத்திற்கு வர ருஷ்யா இணங்காவிட்டால் பீட்டர்ஸ்பர்க்கை பயமுறுத்துவதற்காக அதை நோக்கி முன்னேற ஏற்பாடு செய்திருக்கலாம். ஒருவேளை அதில் தோல்வி ஏற்படலாம். ஸ்மாலன்ஸ்க் அல்லது வில்னாவிலிருந்தே திரும்பியிருக்கலாம், அல்லது மாஸ்கோவிலேயே தங்கியிருக்கலாம். அதாவது அப்போது பிரெஞ்சுக்காரருக்கு கிடைத்த அந்த பிரமாதமான நிலைமையை தங்கள் கையில் வைத்துக் கொள்வதற்கு எந்தவிதமான விசேஷமான மேதையும் அவசியமில்லை. அம்மாதிரி செய்வதற்கு சில எளிதான சுலபமான வழிகளை மேற்கொள்ள வேண்டியதுதான் அவசியமாய் இருந்தது. அதாவது, கொள்ளையடிப்பதற்கு துருப்புகளை அனுமதிக்கக்கூடாது. துருப்புகளுக்கு வேண்டிய குளிர்கால உடைகளை தயாரித்து கொடுக்க வேண்டும். அந்த குளிர்கால உடைகளுக்கு வேண்டிய துணிகள் அந்த இராணுவம் பூராவிற்கும் போதுமானபடி மாஸ்கோவில் இருந்து வந்தன. மாஸ்கோவில் ஏராளமான உணவுப் பொருட்கள் இருந்து வந்தன என்று பிரெஞ்சு சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த உணவுப் பொருட்களை ஒழுங்காக சேர்த்து சேமித்து வைத்திருந்தால் அந்த இராணுவம் முழுவதற்கும் 6 மாதங்களுக்கு போதுமானவையாய் இருக்கும். என்றாலும் மேதைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய மேதையான நெப்போலியன் அந்த பெரிய இராணுவத்தின் மீது பூரண ஆதிக்கம் கொண்டிருந்ததாக சரித்திரக்காரர்கள் கூறினாலும் அவர் இந்த நடவடிக்கைகளில் எதையும் செய்யவில்லை. இம்மாதிரியான காரியங்கள் எதையும் அவர் செய்யாமல் இருந்தது மட்டுமல்ல, அதற்கு நேர்மாறாக தம் முன்னால் இருந்த வழிகளிலேயே மிகவும் முட்டாள்தனமானதும் நாசம் விளைவிக்கக்கூடியதுமான வழியை பின்பற்றுவதற்கு அவர் தம்முடைய அதிகாரத்தை உபயோகித்தார். நெப்போலியன் அந்த சமயத்தில் ஒரு காரியம் செய்திருக்கலாம். அதாவது, குளிர்காலம் முடிகிற வரையில் மாஸ்கோவிலேயே தங்கி பின்னால் பீட்டர்ஸ்பர்க் மீது படையெடுத்திருக்கலாம், அல்லது நைஜினி நோவ்காரட் என்ற இடத்தின் மீது படையெடுத்திருக்கலாம், அல்லது வடக்கு புறம் உள்ள பாதை வழியாகவோ தெற்கு புறம் உள்ள பாதை வழியாகவோ குட்டுஜோ பின்னால் உபயோகித்த பாதை அவர் போயிருக்கலாம்.
ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் செய்த காரியத்தை விட அதிக முட்டாள்தனமான நாசகரமான வேறு காரியத்தை யாராலும் யூகிக்கக்கூட முடியாது. அவர் அக்டோபர் வரை மாஸ்கோவில் தங்கினார். தமது துருப்புகள் நகரை சூறையாட அனுமதித்தார். பிறகு ஒரு பட்டாளத்தை பின்னால் விட்டு செல்லலாமா என்று தயங்கியவாறே மாஸ்கோவை விட்டு வெளியேறினார். சண்டை செய்யாமலேயே குட்டுஜோவை நெருங்கினார். வலதுபுறம் திரும்பி மாலோ யாரோஸ்லாவிட்ஸை அடைந்தார். மீண்டும் போர் புரிய முயற்சிக்காமலேயே குட்டுஜோவ் சென்ற ரஸ்தாவில் சென்றார். ஆனால் பாழடைந்த ஸ்மாலன்ஸ்க் ரஸ்தா வழியாக மோலாய்ஸ்க்கு செல்வதற்கு பதிலாக அதை விட்டு விலகிச் சென்றார். இதைவிட அதிக மூடத்தனமானதும் இராணுவத்திற்கு நாசகரமானதும் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த உண்மையை அதன் பின்விளைவுகள் நிரூபித்தன. நெப்போலியனின் நோக்கம் தமது இராணுவத்தை அழிப்பதுதான் என்றால் ருஷ்ய சைனியத்திற்கு அதை செய்யும் தொல்லை இல்லாமல் அந்த நோக்கத்தை பூரணமாக நிறைவேற்றுவதற்கு மிக திறமையான இராணுவ நிபுணரால் கூட இத்தனை நடவடிக்கைகள் மேற்கொள்ள திட்டம் வகுத்து கொடுத்திருக்க முடியாது. மேதை மனிதர் நெப்போலியன் அதை செய்தார். ஆனால் அவர் விரும்பியதாலும் அவர் மிகவும் திறமையானவராகவும் மேதையாகவும் இருந்ததனால்தான் தமது துருப்புகளை மாஸ்கோவுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்வது எப்படி நியாயமற்றதோ அதே மாதிரிதான் அவர் விரும்பியதாலோ அல்லது அவர் மிகவும் விவேகமற்றவராக இருந்ததாலோதான் தமது இராணுவத்தை அளித்தார் என்று சொல்வதும் நியாயமற்றது. இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் எந்த ஒரு சிப்பாயின் தனிப்பட்ட நடவடிக்கைகளையும் விட அதிகம் சக்தி வாய்ந்திராத அவரது நடவடிக்கைகள் சம்பவத்தை வழிநடத்திச் சென்ற விதிகளோடு இணங்கி சென்றனவே தவிர வேறல்ல. மாஸ்கோவில் நெப்போலியனின் சாமர்த்தியங்கள் பலவீனமடைந்து போயின என்று சரித்திர ஆசிரியர்கள் தவறாக கருத்து தெரிவிக்கிறார்கள். அவரது நடவடிக்கைகளுக்குரிய பலன்கள் கிடைக்காததை கொண்டுதான் அவர்கள் இவ்வாறு அபிப்பிராயப்படுகிறார்கள். அவர் இதற்கு முன்னரும் 1813 எவ்வாறு செய்தாரோ அவ்வாறேதான் இப்போதும் தமக்கும் தமது இராணுவத்திற்கும் நன்மை விளைய தமது திறமை சக்தி அனைத்தையும் உபயோகித்தார். அவர் எகிப்திலும் இத்தாலியிலும் ஆஸ்திரியாவிலும் பிரஷ்யாவிலும் மேற்கொண்ட பிரமிப்பூட்டும் நடவடிக்கைகளை விட இப்போதைய அவரது நடவடிக்கைகள் ஒன்றும் குறைந்து விடவில்லை. எகிப்தில் அவரது மேதமை எவ்வளவு தூரம் உண்மையாக இருந்தது என்பது நமக்கு தெரியாது. அங்கு அவரது மகத்துவத்தின் முன்னால் 40 நூற்றாண்டுகள் தாழ்வாக மதிக்கப்பட்டன. ஏனெனில் அங்கு அவரது மகத்தான தீரச் செயல்களை பற்றி கூறியவர்கள் எல்லாம் பிரெஞ்சுக்காரர்கள்தான். இவ்வாறே ஆஸ்திரியாவிலோ அல்லது பிரஷ்யாவிலோ அவரது மேதமை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும் நம்மால் துல்லியமாக மதிப்பிட முடியாது. ஏனெனில் இதற்கான தகவல்களையெல்லாம் நாம் பிரெஞ்சு அல்லது ஜெர்மன் வட்டாரங்களில் இருந்துதான் பெற வேண்டியிருக்கிறது. எண்ணிக்கூட பார்க்க முடியாதபடி சண்டை செய்யாமலேயே பட்டாளமாக சரணடைந்தன என்றும் முற்றுகை இல்லாமலேயே கோட்டைகள் வீழ்ச்சியடைந்தன என்றும் ஜெர்மன் யுத்தத்தை பற்றி கூறுகிறார்கள். இவைகள் ஜெர்மானியர்களை நெப்போலியனின் மேதமையை ஒப்புக்கொள்ளச் செய்திருக்க வேண்டும். ஆனால் நாம் நமது வெட்கத்தை மறைப்பதற்காக அவரது மேதமையை ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். விஷயத்தை வெளிப்படையாகவும் தெளிவாகவும் காணும் உரிமைக்காக நாம் விலை கொடுத்து விட்டோம். அந்த உரிமையை நாம் கைவிட மாட்டோம். மற்ற இடங்களில் போலவே மாஸ்கோவிலும் அவரது நடவடிக்கைகள் பிரமிப்பூட்டுவதாகவும் மேதாவிலாசம் நிரம்பியதாகவும் இருந்தன. அவர் மாஸ்கோவில் நுழைந்தது முதல் திட்டம் பிறப்பித்தார். இத்தனைக்கும் அங்கு மக்கள் இல்லாமல் இருந்தும் யாரும் தூது கோஷ்டியாக வராதிருந்தும் ஏன் மாஸ்கோவே எரிந்து போயிருந்தும் கூட அவர் இவற்றை செய்தார். அதே சமயம் அவர் தனது இராணுவத்தின் சேம நலனையோ அல்லது எதிரியின் செயல்களையோ அல்லது ருஷ்ய மக்களின் நல்வாழ்வையோ அல்லது பாரிஸில் எப்படி காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்கு கட்டளைகள் பிறப்பித்ததையோ அல்லது எதிர்பார்க்கப்படும் சமாதான உடன்படிக்கையின் ஷரத்துகள் சம்பந்தமாக ராஜதந்திர ரீதியில் யோசிப்பதையோ மறந்துவிடவும் இல்லை. அத்தியாயம் 8 நிறைவுற்றது. அத்தியாயம் 9 நெப்போலியன் பிரகடனம். இராணுவ விஷயங்களை பொறுத்தவரையில் நெப்போலியன் மாஸ்கோவிற்குள் பிரவேசித்த உடனேயே ருஷ்ய இராணுவத்தின் நடமாட்டங்களை கண்காணிக்கும்படி ஜெனரல் செபாஸ்டியனுக்கு கண்டிப்பான உத்தரவுகள் போட்டார். பல்வேறு ரஸ்தாக்களிலும் படைப்பிரிவுகளை அனுப்பி வைத்தார். குட்டுஜோவ் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கும் பொறுப்பை முராட்டிடம் ஒப்படைத்தார். பிறகு கிரெம்லினின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நுணுக்கமான யோசனைகள் கூறினார். ருஷ்யா முழுவதும் மேற்கொண்டு போர் நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான ஒரு சிறந்த திட்டத்தை தயாரித்தார். ராஜதந்திர பிரச்சனைகளை பொறுத்தவரையில் நெப்போலியன் கேப்டன் யாகோலேவை தம்மிடம் வரவழைத்தார்.
யாக்கோலேவ் கொள்ளையடிக்கப்பட்டு கந்தை துணிகளோடு பரிதாபகரமாக காட்சியளித்தார். மாஸ்கோவை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகை தெரியாது தவித்து கொண்டிருந்தார். அவரிடம் நெப்போலியன் தமது கொள்கை முழுவதையும் பெருந்தன்மையையும் ஆதியோடந்தமாக விவரித்தார். சக்கரவர்த்தி அலெக்சாண்டருக்கு ஒரு கடிதம் எழுதி அதில் ராஸ்டோப்ஸின் மாஸ்கோவில் காரியங்களை மோசமான முறையில் நடத்திவிட்டார் என்பதை தமது நண்பரும் சகோதரருமான அவருக்கு தெரிவிக்க வேண்டியது தமது கடமை என்று குறிப்பிட்டு யாக்கோலேவை பீட்டர்ஸ்பர்க்கிற்கு அனுப்பி வைத்தார். இவ்வாறே டுடோல்மினிடமும் தமது கருத்துகளையும் தயாளத்தையும் எடுத்து கூறி அந்த கிழவனாரையும் பேச்சுவார்த்தைகள் நடத்த பீட்டர்ஸ்பர்க்கிற்கு அனுப்பி வைத்தார். சட்ட விஷயங்களை பொறுத்தவரையில் நகரம் தீ வைக்கப்பட்ட உடனேயே தீ வைத்தவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க உத்தரவிட்டார். ராஸ்டோப்ஸின் வீடுகளை தீ வைக்க உத்தரவிட்டதன் மூலம் அவன் தண்டிக்கப்பட்டான். நிர்வாக விஷயங்களை பொறுத்தவரையில் மாஸ்கோவிற்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வழங்கப்பட்டது. ஒரு நகராட்சி அமைக்கப்பட்டு பின்கண்ட பிரகடனம் விடுக்கப்பட்டது. மாஸ்கோ நகரவாசிகளே, உங்களுக்கு நேர்ந்த துன்பங்கள் கொடூரமானவை. ஆனால் மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தியும் மன்னர் பிரானும் இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். ஒழுங்கீனத்தையும் குற்றத்தையும் அவர் எவ்வாறு தண்டிக்கிறார் என்பதை பல பயங்கரமான உதாரணங்கள் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். குழப்பத்துக்கு முடிவு கட்டி பொதுஜன பாதுகாப்பை மீண்டும் நிலைநாட்ட கண்டிப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உங்களுக்கு மத்தியிலிருந்தே பொறுக்கி எடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் நகராட்சியை அல்லது நகர அரசாங்கத்தை அமைக்கும். அது உங்களையும் உங்கள் தேவைகளையும் உங்களது சேம நலனையும் பராமரிக்கும். அதன் உறுப்பினர்கள் புஜத்திற்கு குறுக்கே ஒரு சிகப்பு நாடா அணிந்திருப்பார்கள். நகர மேயர் அத்துடன் ஒரு வெள்ளை அரைக்கச்சையையும் அணிந்திருப்பார். ஆனால் அலுவலில் இல்லாத போது அவர்கள் இடது கையில் ஒரு சிகப்பு பட்டை மட்டும் அணிந்திருப்பார்கள். நகர போலீஸ் பழைய முறையிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. அதன் நடவடிக்கைகள் காரணமாக ஏற்கனவே நல்ல அமைதியும் ஒழுங்கும் நிலவுகின்றன. சர்க்கார் 2 கமிஷனர் ஜெனரல்களை அல்லது போலீஸ் தலைவர்களை நியமித்திருக்கிறது. அவ்வாறே நகரின் பல்வேறு வார்டுகளுக்கும் 20 வார்டு கமிஷனர்களை அல்லது கேப்டன்களை நியமித்திருக்கிறது. அவர்கள் இடது கையில் வெள்ளை பட்டை அணிந்திருப்பார்கள். இதன் மூலம் அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பல்வேறு மத பிரிவுகளையும் சேர்ந்த பல சர்ச்சுகள் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றில் தெய்வ வழிபாடு தங்கு தடையற்று நடைபெற்று வருகிறது. உங்களது சக பிரஜைகள் தினமும் தங்களது வீடுகளுக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் காரணமாக அவர்களுக்கு வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் தரும்படி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இவைதான் ஒழுங்கை நிலைநாட்டவும் உங்களது நிலையை அபிவிருத்தி செய்யவும் சர்க்கார் எடுத்துக்கொண்டுள்ள நடவடிக்கைகள். ஆனால் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்களும் உங்கள் பங்கை ஆற்ற வேண்டும். சாத்தியமானால் நீங்கள் அனுபவித்த துன்பத் துயரங்களையெல்லாம் மறந்துவிட வேண்டும். இப்போதைய விட குறைந்த குரூரமுள்ள விதியை பற்றி நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்கள் உயிர்களையோ அல்லது எஞ்சியிருக்கும் உங்கள் சொத்துகளையோ கவர முயற்சிப்பவர்களுக்கு இழிவான மரணம் நிச்சயம் என்று நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இறுதியாக இவை பாதுகாக்கப்படும் என்பதில் உங்களுக்கு கொஞ்சமும் சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மன்னர்களிலேயே மாமன்னரின் மிக நேர்மையானவரின் சித்தம் அப்படி. சிப்பாய்களே, பிரஜைகளே, நீங்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவராயினும் சரி, பொதுஜன நம்பிக்கையை மீண்டும் ஏற்படுத்துங்கள். ஒரு அரசின் சேம நலனுக்கு அதுதான் ஆதாரம். சகோதரர்கள் போல் வாழுங்கள். பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாதுகாப்பளித்து கொள்ளுங்கள். கெடுமதி கொண்டோரின் எண்ணங்களை முறியடிக்க ஒன்றுபடுங்கள். இராணுவ அதிகாரிகள் சிவில் அதிகாரிகளின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களது கண்ணீர் வழிவது சீக்கிரமே நின்றுவிடும். இராணுவத்திற்கு சப்ளைகளை பொறுத்தவரையில் எல்லா துருப்புகளும் தங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை பெறுவதற்காக முறை வைத்து கொள்ளைக்காரர்களாக மாஸ்கோவிற்குள் நுழைய வேண்டும். அப்போதுதான் இராணுவத்தின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் என்று நெப்போலியன் உத்தரவிட்டார். மதத்தை பொறுத்தவரையில் நெப்போலியன் மதகுருமார்கள் திரும்ப அழைத்து வரப்பட வேண்டும் என்றும் சர்ச்சைகளில் மீண்டும் வழிபாடுகள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். வர்த்தகத்தையும் இராணுவத்திற்கு உணவுப் பொருள்களை சப்ளை செய்வதையும் பொறுத்தவரையில் கீழ்கண்ட விஷயம் எங்கும் விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. அறிவிப்பு: அமைதியான மாஸ்கோவாசிகளே, கஷ்ட நஷ்டங்களால் நகரை விட்டு வெளியேறிய கைவினைஞர்களே, தொழிலாளர்களே, ஆதாரமற்ற பயத்தால் இன்னும் வயல்களுக்கு திரும்பாமல் ஆங்காங்கே சிதறுண்டு கிடக்கும் உழவர்களே, நீங்கள் அனைவரும் அறிவதாவது, தலைநகரில்
அமைதி ஏற்பட்டு வருகிறது. சகஜ நிலைமை திரும்பி வருகிறது. உங்கள் சகோதரர்கள் தாங்கள் கௌரவிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து தங்களது மறைவிடங்களிலிருந்து துணிச்சலாக வெளிக்கிளம்பி வருகிறார்கள். அவர்கள் மீதோ அல்லது அவர்களது சொத்துகள் மீதோ எத்தகைய பலாத்காரம் பிரயோகிக்கப்பட்டாலும் அது உடனடியாக தண்டிக்கப்படுகிறது. மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தியும் மன்னர் பிரானும் அவர்களை காப்பாற்றுகிறார். தமது உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியாதவர்களைத் தவிர உங்களில் வேறு யாரையும் அவர் தமது விரோதியாக பாவிக்கவில்லை. உங்களது துன்ப துயரங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உங்களை மீண்டும் உங்கள் குடும்பங்களிலும் இல்லங்களிலும் சேர்ப்பிக்க விரும்புகிறார். எனவே அவரது கருணை மிகுந்த நோக்கங்களுக்கு செவிசாய்த்து எங்களிடம் பயமின்றி வாருங்கள். மாஸ்கோ நகரவாசிகளே, உங்கள் வீடுகளுக்கு நம்பிக்கையோடு திரும்புங்கள். சீக்கிரமே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வசதிகளை காண்பீர்கள். தொழிலாளிகளே, முயற்சியுள்ள கைவினைஞர்களே, உங்கள் வேலைக்கு, உங்கள் வீடுகளுக்கு, உங்கள் தொழிற்சாலைகளுக்கு திரும்புங்கள். அங்கே காப்பாளர்களின் பாதுகாப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் வேலைக்கேற்ற முறையான கூலியை நீங்கள் பெறுவீர்கள். கடைசியாக விவசாயிகளே, உங்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பயபிராந்தியோடு ஒளிந்து கொண்டிருக்கும் காடுகளிலிருந்து வெளியே வாருங்கள். அச்சமின்றி உங்கள் குடிசைகளுக்கு திரும்புங்கள். பூரண உத்தரவாதத்தோடு உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். நகரில் மார்க்கெட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கே விவசாயிகள் தங்களது உபரி சப்ளைகளையும் விவசாய உற்பத்தி பொருள்களையும் கொண்டு வரலாம். அவர்களுக்கு விற்பனை சுதந்திரம் இருப்பதற்கு சர்க்கார் கீழ்கண்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுள்ளது. இன்றிலிருந்து விவசாயிகளும் உழவர்களும் மற்றும் மாஸ்கோவுக்கு அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களும் தங்களது எல்லா வகையான பொருள்களையும் எவ்வித அபாயமும் இன்றி குறிப்பிட்ட 2 மார்க்கெட்டுகளுக்கு கொண்டு வரலாம். இவற்றில் ஒன்று மோகாவாயா தெருவிலும் மற்றொன்று உணவுப் பொருள் மார்க்கெட்டிலும் இருக்கின்றன. அப்படி கொண்டு வரும் பொருள்களை விற்போரும் வாங்குவோரும் ஒப்புக்கொள்ளும் விலையில் விற்கலாம். விற்போருக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் தங்கள் பொருட்களை திரும்ப கிராமத்திற்கு எடுத்துச் செல்ல உரிமை உண்டு. அதை யாரும் எந்த காரணத்தை காட்டியும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறும் புதனும் முக்கிய சந்தை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் சந்தைக்கு வரும் வண்டிகளுக்கு பாதுகாப்பளிப்பதற்காக வழிநெடுகிலும் போதுமான துருப்புகளை நிறுத்த ஏற்பாடு செய்யப்படும். இதேபோல விவசாயிகள் தங்கள் வண்டிகளோடும் குதிரைகளோடும் திரும்பிச் செல்லும்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். சகஜமான வர்த்தகம் மீண்டும் ஏற்பட உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்படும். நகரிலும் கிராமங்களிலும் வசிப்பவர்களே, தொழிலாளர்களே, கைவினைஞர்களே, நீங்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாயினும் சக்கரவர்த்தியின் மன்னர் பிரானின் அன்பு சான்ற விருப்பங்களை நிறைவேற்றும்படியும் பொதுமக்களின் சேம நலனுக்காக அவரோடு ஒத்துழைக்கும்படியும் அறைகூவி அழைக்கப்படுகிறீர்கள். உங்களது மரியாதையையும் நம்பிக்கையையும் அவர்களது திருவடிகளில் சமர்ப்பியுங்கள். எங்களோடு ஒத்துழைப்பதற்கு தாமதம் செய்யாதீர்கள். துருப்புகளின் உற்சாகத்தையும் மக்களின் உற்சாகத்தையும் கிளர்த்துவதற்கு அடிக்கடி இராணுவ அணிவகுப்புகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. நகரவாசிகளுக்கு ஆறுதல் அளிப்பதற்கு சக்கரவர்த்தி தெருக்களில் பவனி சென்றார். எவ்வளவோ அரசாங்க அலுவலர்கள் இருந்தபோதிலும் தமது உத்தரவு மூலம் அமைக்கப்பட்ட நாடக அரங்குகளுக்கு தாமே நேரில் வந்தார். முடிமன்னர்களின் மிகப்பெரிய பண்பான தர்ம சிந்தனையை பொறுத்தவரையில் நெப்போலியனும் தம் சக்திக்குட்பட்டதையெல்லாம் செய்தார். மெய்சன் டி மா மெரே என்னும் சொற்களை தர்ம ஸ்தாபனங்களில் பொறிக்கும்படி செய்தார். இதன் மூலம் ஒரு தந்தைக்குரிய அன்பை ஒரு மன்னனுக்குரிய கம்பீரமான கருணையோடு இணைத்தார். அனாதை பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு வருகை தந்தார். தம்மால் காப்பாற்றப்பட்ட அனாதை குழந்தைகள் தமது வெள்ளை கரங்களை முத்தமிட அனுமதித்தார். டுடோல்மினோடு அன்போடு சம்பாஷித்தார். பின்னர் தியஸ் வாசாலகத்தோடு விவரிப்பது போல தாம் தயாரித்த ருஷ்ய கள்ள நாணயத்தை கொண்டு தமது சிப்பாய்களுக்கு சம்பளம் வழங்கும்படி உத்தரவிட்டார். தமக்கும் பிரெஞ்சு இராணுவத்திற்கும் உரித்தான ஒரு சட்டத்தின் மூலம் இந்த வழித்துறைகளை உபயோகித்து தீ விபத்திற்கு உள்ளானவர்களுக்கு நிவாரணம் அளிக்கச் செய்தார். ஆனால் உணவு கிடைப்பது அரிதிலும் அரிதாக இருந்ததால் பெரும்பாலும் விரோதிகளாக இருந்த அந்நியர்களுக்கு பணத்தை கொடுத்து வெளியிலிருந்து உணவு வாங்கி கொள்ளும்படி சொன்னார். இதற்காக காகித ரூபில்களை அவர்களுக்கு விநியோகித்தார். இராணுவ கட்டுப்பாடு பொறுத்தவரையில் இராணுவ பொறுப்புகளை நிறைவேற்றாதவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று தொடர்ச்சியாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இவ்வாறே கொள்ளையடிப்பதை ஒடுக்குவதற்கும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. அத்தியாயம் 9 நிறைவுற்றது. அத்தியாயம் 10.
முயற்சி பலனளிக்கவில்லை. ஆனால் இதிலே விந்தை என்னவென்றால், இந்த எல்லா நடவடிக்கைகளும், முயற்சிகளும், திட்டங்களும் இதே போன்ற சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மேற்கொண்டவற்றை காட்டிலும் இவை அப்படி ஒன்றும் மோசமில்லை, விஷயத்தின் தன்மையை மாற்றவில்லை. அதற்கு பதில் எந்திர நுட்பத்திலிருந்து தொடர்பற்று போன ஒரு கடிகாரத்தின் முற்களைப் போல அவை பல்சக்கரங்களுக்கு சம்பந்தமில்லாமல் தன்முனைப்போடும் குறிக்கோளற்றும் சுழன்றன. இராணுவத்தின் விவகாரத்தை பொறுத்தவரையில், அதாவது போர்முனை திட்டத்தை பொறுத்தவரையில், அவரது மேதமை இதைவிட ஆழ்ந்த விவேகமுள்ள, திறமையுள்ள, வியக்கத்தக்க திட்டத்தை என்றும் வகுத்ததில்லை என்று தியர்ஸ் குறிப்பிட்டுவிட்டு, இந்த மேதாவிலாசம் மிகுந்த திட்டம் அக்டோபர் 15ஆம் தேதியோடு சம்பந்தப்பட்டதை தவிர அக்டோபர் 4ஆம் தேதியோடு சம்பந்தப்பட்டதல்ல என்பதை நிரூபிக்க பெயினோடு வாக்குவாதத்திலும் இறங்குகிறார். ஆனால் உண்மையில் இந்த திட்டம் என்றுமே நிறைவேற்றப்படவில்லை, நிறைவேற்றப்பட முடியாது. ஏனென்றால் யதார்த்த நிலைக்கு அது கொஞ்சமும் பொருத்தமாக இருக்கவில்லை. கிரெம்லினில் அரண்களை பலப்படுத்துவதற்காக லா மாஸ்கியூ பேசில் தி பீட்டிஃபைட் சர்ச்சை நெப்போலியன் இவ்வாறு அழைத்தார். தரைமட்டமாக்கப்பட்ட போதிலும் பயனில்லை. கிரெம்லினில் சுரங்க கண்ணிகள் நடப்பட்டதுதான் மாஸ்கோவை விட்டு வெளியேறியதும் கிரெம்லின் தகர்க்கப்பட வேண்டும் என்னும் நெப்போலியனின் விருப்பத்தை தான் பூர்த்தி செய்தது இது. தன்னை காயப்படுத்திய தரையை அடிக்க வேண்டும் என்று விரும்பும் ஒரு குழந்தையின் செயல் போல் இருந்தது. ருஷ்ய இராணுவத்தை துரத்தி செல்ல வேண்டும் என்பதில் நெப்போலியன் மிகுந்த அக்கறை காட்டினார். ஆனால் இதனால் கேள்விப்படாத விளைவுதான் ஏற்பட்டது. பிரெஞ்சு ஜெனரல்கள் 60,000 பேர் கொண்ட ருஷ்ய இராணுவத்தோடு தொடர்பற்று போயினர். தியர்ஸ் கூற்றுப்படி கடைசியில் முராட்டின் திறமையால் தான், தெளிவாக சொல்வதானால் மேதையால் தான் தொலைந்து போன ஊசி தேடி எடுக்கப்பட்டது போல ருஷ்ய இராணுவம் கண்டுபிடிக்கப்பட்டது. ராஜதந்திரத்தை பொறுத்தவரையில் தனது பெருந்தன்மை பற்றியும் நியாய உணர்வு பற்றியும் டோல்மினிடமும் யாக்கோவிலேவிடமும் அவர்களது முக்கிய கவலையெல்லாம் ஒரு மேல்கோட் பெறுவதிலும் பிரயாண வசதி பெறுவதிலும் தான் இருந்தது. நெப்போலியன் எடுத்து கூறியதெல்லாம் வீண் வியர்த்தமாயின. அலெக்சாண்டர் இந்த தூதர்களை வரவேற்கவும் இல்லை, அவர்களது தூது சமாச்சாரங்களுக்கு பதிலளிக்கவும் இல்லை. சட்ட விஷயங்களை பொறுத்தவரையில் தீமூட்டியவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் சிரச்சேதம் செய்யப்பட்ட பிறகு எஞ்சிய மாஸ்கோ எரியூட்டி பஸ்பமாக்கப்பட்டது. நிர்வாக விஷயங்களை பொறுத்தவரையில் நகராட்சி அமைக்கப்பட்டதானது கொள்ளைகளை தடுக்கவில்லை. அதற்கு பதில் நகராட்சியை சேர்ந்தவர்கள் சட்டம் அமைதியை நிலைநாட்டுகிறோம் என்ற பெயரால் மாஸ்கோவை சூறையாடவோ அல்லது தங்கள் சொத்துகள் சூறையாடப்படாமல் பாதுகாக்கப்படவோ மட்டும்தான் அது பயன்பட்டது. மதத்தை பொறுத்தவரையில் எகிப்தில் நெப்போலியன் ஒரு மசூதிக்கு வருகை தந்ததும் எப்படி விஷயங்கள் சுலபமாக முடிந்துவிட்டனவோ அப்படி இங்கு பயனொன்றும் ஏற்படவில்லை. மாஸ்கோவில் காணப்பட்ட 2 அல்லது 3 மத குருமார்கள் நெப்போலியனின் விருப்பத்தை நிறைவேற்றவே முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு பிரெஞ்சு சிப்பாயால் முகத்தில் அறையப்பட்டார். இன்னொருவரை பற்றி ஒரு பிரெஞ்சு அதிகாரி பின்வருமாறு கூறினார்: நான் ஒரு மதகுருவை கண்டுபிடித்து அவரை வழிபாடு நடத்தும்படி அழைத்தேன். ஆனால் அவரோ மாதா கோவிலை நன்றாக சுத்தம் செய்து பூட்டு போட்டு பூட்டிவிட்டு போய்விட்டார். அன்றிரவு மீண்டும் கதவுகள் உடைத்து திறக்கப்பட்டன, பூட்டுகள் நொறுக்கப்பட்டன, புத்தகங்கள் கிழித்தெறியப்பட்டன, இன்னும் இதர ஒழுங்கீனங்கள் நிகழ்த்தப்பட்டன. வர்த்தகத்தை பொறுத்தவரையில் முயற்சியுள்ள தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் விடுவிக்கப்பட்ட பிரகடனம் பலனளிக்கவில்லை. தொழிலாளர்களில் யாரும் முயற்சி உள்ளவர்களாக இல்லை. விவசாயிகளோ நகரத்தை விட்டு வெகு தூரம் பிரகடனத்தோடு வர துணிந்த கமிஷார்களை பிடித்து கொன்றுவிட்டனர். மக்களுக்கும் துருப்புகளுக்கும் பொழுதுபோக்காக நாடக அரங்கங்கள் நடத்தும் விஷயமும் கூட வெற்றி பெறவில்லை. கிரெம்லினிலும் போஸ்னியாகோவின் இல்லத்திலும் அமைக்கப்பட்ட நாடக அரங்கங்களும் மீண்டும் உடனே மூடப்பட்டன. இதற்கு காரணம் நடிகர்களும் நடிகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டதுதான். தர்ம பணியும் கூட விரும்பிய பலனை அளிக்கவில்லை. மாஸ்கோவில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்த உண்மையான காகித பணமும் போலி காகித பணமும் அவற்றின் மதிப்பை இழந்தன. கொள்ளையடிப்பதில் ஈடுபட்ட பிரெஞ்சுக்காரர்கள் தங்கத்தில்தான் அக்கறை காட்டினார்கள். துயிருற்றவர்களுக்கு நெப்போலியன் வழங்கிய காகித பணம் மட்டுமின்றி தங்கத்தோடு ஒப்பிடும்போது வெள்ளியும் கூட மதிப்பிழந்தது. ஆனால் அந்த சமயம் அதிகாரிகள் பிறப்பித்த உத்தரவுகள் எவ்வாறு சீந்துவாரற்று போயின என்பதற்கு கொள்ளையை தடுத்து ஒழுங்கை நிலைநாட்ட நெப்போலியன் செய்த முயற்சி ஒரு வியப்பூட்டும் உதாரணமாகும். இது பற்றி இராணுவ அதிகாரிகள் கூறியதாவது: சூறையாடுபவர்களுக்கு எதிராக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் நகரில் அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒழுங்கும் அமைதியும் நிலைநாட்டப்படவில்லை. ஒரு வர்த்தகர் கூட சட்ட ரீதியாக வாணிபம் செய்யவில்லை.
இராணுவத்திற்கு உணவுப் பொருள்களை விற்கும் சிறு வியாபாரிகள் மட்டுமே வர்த்தகம் செய்ய முன்வந்துள்ளனர். அவர்களும் கொள்ளையடித்த பொருள்களை தான் விற்கின்றனர். எனது வார்டை சுற்றியுள்ள பகுதிகளை 3வது படைப்பிரிவைச் சேர்ந்த சிப்பாய்கள் தொடர்ந்து கொள்ளையடித்து வருகின்றனர். அவர்கள் துர்பாக்கியசாலிகளான மாஸ்கோவாசிகள் நிலவரைகளில் கொஞ்சம் நஞ்சம் ஒளித்து வைத்திருப்பதையும் அபகரித்துக் கொள்வதோடு நில்லாமல் அந்த அப்பாவிகளை தங்களது குத்துவாள்களால் மூர்க்கத்தனமாக காயப்படுத்தவும் செய்கின்றனர். இதை நானே நேரில் பலமுறை பார்த்திருக்கிறேன். சிப்பாய்கள் கொள்ளையடிப்பதையும் சூறையாடுவதையும் தவிர வேறு புதிது ஒன்றுமில்லை. அக்டோபர் 9. கொள்ளையடிப்பதும் சூறையாடுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எங்கள் மாவட்டத்தில் ஒரு திருட்டு கோஷ்டியினர் நடமாடுகின்றனர். ஒரு பலமான படை கொண்டு அவர்களை கைது செய்ய வேண்டும். அக்டோபர் 11. சூறையாடுவதை நிறுத்த வேண்டும் என்று கண்டிப்பான உத்தரவுகள் பிறப்பித்திருந்தும் காப்பாளர்கள் கோஷ்டியாக சென்று கொள்ளையடித்துவிட்டு கிரெம்லினுக்கு திரும்புவதைக் கண்டு சக்கரவர்த்தி மிகவும் கோபமடைந்துள்ளார். பழைய காப்பாளர்களிடையே ஒழுங்கீனமும் கொள்ளையும் முன்னெப்போதும் விட நேற்று மாலையும் இரவும் இன்றைய தினமும் தலை தூக்கியுள்ளன. தமக்கு காவலாக இருப்பதற்கென்று பொறுக்கி எடுத்து நியமிக்கப்பட்ட சிப்பாய்கள் கட்டுப்பாட்டிற்கு மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வதற்கு பதிலாக இராணுவ சப்ளைகள் வைக்கப்பட்டுள்ள பண்டக சாலைகளுக்குள்ளும் நிலவரைகளுக்குள்ளும் பலவந்தமாக நுழையும் அளவுக்கு கீழ்ப்படியாதவர்களாக நடந்து கொள்வதை பார்த்து சக்கரவர்த்தி வருந்துகிறார். மற்றவர்கள் காவலாளிகளிடமும் அதிகாரிகளிடமும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டும் அவர்களை தூஷித்தும் அடித்தும் தங்களுக்கு இழிவை தேடிக்கொள்கிறார்கள். அரண்மனையின் பிரதம காப்பாளர் கவர்னர் எழுதுகிறார். அப்படி பலமுறை உத்தரவுகள் போட்டும் சிப்பாய்கள் முற்றங்களை தொடர்ந்து அசுத்தப்படுத்தி வருகிறார்கள் என்றும் சக்கரவர்த்தியின் ஜன்னல்களின் முன்னால் கூட அப்படி செய்கிறார்கள் என்றும் பலத்த புகார் செய்கிறார். ஒரு கால்நடை மந்தை மூர்க்கங்கொண்டு தன்னை பட்டினியிலிருந்து காப்பாற்றக்கூடிய தீவனத்தையே காலில் போட்டு மிதித்து துவைப்பது போல அந்த இராணுவம் மாஸ்கோவில் கூடுதலாக தங்கியிருந்த ஒவ்வொரு நாளும் சிதைந்து அழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்படியும் அது அங்கிருந்து கிளம்பவில்லை. ஸ்மாலன்ஸ்க் ரஸ்தாவில் போக்குவரத்து ரயில்கள் பிடிபட்டதாலும் டாராடிவ்னோ யுத்தத்தாலும் திடீரென்று அதனை பயமும் பீதியும் கவ்விக்கொண்ட போதுதான் அது ஓட ஆரம்பித்தது. ஒரு இராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டு கொண்டிருந்த போது டாராடிவ்னோ யுத்தம் பற்றி எதிர்பாராத விதமாக நெப்போலியனுக்கு கிடைத்த செய்தி ருஷ்யர்களை தண்டிக்க வேண்டுமென்ற ஒரு விருப்பத்தை அவருள் கிளர்த்திற்று. இவ்வாறு தியர்ஸ் கூறுகிறார். மாஸ்கோவை விட்டு கிளம்புவதற்கு அவர் உத்தரவு பிறப்பித்தார். இதைத்தான் முழு இராணுவமும் வற்புறுத்தி கொண்டிருந்தது. மாஸ்கோவை விட்டு ஓட்டம் பிடித்த சிப்பாய்கள் தாங்கள் கொள்ளையடித்த சகலவற்றையும் தங்களுடன் எடுத்துச் சென்றனர். நெப்போலியனும் கூட தமது சொந்த பொக்கிஷத்தை எடுத்துச் சென்றார். ஆனால் இராணுவத்திற்கு பெரும் தடங்கலாக இருந்த சாமான் ரயில்களை பார்த்ததும் அவர் திடுக்கிட்டு விட்டார் என்று தியர்ஸ் கூறுகிறார். எனினும் முன்னர் மாஸ்கோவை நெருங்கிய போது ஒரு குறிப்பிட்ட மார்ஷலின் தேவைக்கு அதிகமான வாகனங்களை எல்லாம் எரித்துவிடும்படி உத்தரவிட்டது போல இப்போது அவர் செய்யவில்லை. இதற்கு அவரது யுத்த அனுபவமே காரணம். சிப்பாய்கள் ஏறி சென்ற வண்டிகளை அவர் வைத்த கண் வாங்காமல் பார்த்தார். உணவுப் பொருள்களையும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் காயமடைந்தவர்களையும் ஏற்றிச் செல்வதற்கு அந்த வாகனங்கள் பயன்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். ஒரு மிருகம் தான் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறது. அதே சமயம் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமல் இருக்கிறது. பிரெஞ்சு இராணுவம் முழுவதின் நிலையும் இப்படித்தான் இருந்தது. பிரெஞ்சு இராணுவம் மாஸ்கோவில் பிரவேசித்த காலம் முதல் அது அழிந்த காலம் வரை அதனுடையவும் நெப்போலியனுடையவும் திறமையான போர் தந்திரத்தையும் நோக்கங்களையும் பற்றி ஆராய்வது படுகாயம் அடைந்து சாகும் தருவாயில் உள்ள ஒரு மிருகத்தின் மரணவஸ்தையான துள்ளல்களையும் உதல்களையும் பற்றி ஆராய்வது போலாகும். பெரும்பாலும் காயம்பட்ட ஒரு மிருகம் சலசலப்பு ஒலி கேட்டவுடனேயே நேராக வேட்டைக்காரனின் துப்பாக்கி நோக்கி பாய்ந்து சென்று பிறகு பின்வாங்கி தனது முடிவை தானே துரிதப்படுத்துகிறது. நெப்போலியனும் தனது இராணுவத்தின் நிர்பந்தம் காரணமாக இதையே செய்தார். டாராடிவ்னோ யுத்தத்தின் சலசலப்பு மிருகத்தை கிளிகொள்ளச் செய்தது. அது வேட்டைக்காரரின் துப்பாக்கி நோக்கி பாய்ந்து சென்றது. அவனை எட்டிற்று, பிறகு திரும்பிற்று. இறுதியாக எந்த ஒரு கொடிய விலங்கையும் போலவே மிகவும் பிரதிகூலமானதும் அபாயகரமானதுமான பாதையில் பின்வாங்கி ஓடி வந்தது. அது மோப்பம் பிடிப்பதற்கு பழக்கப்பட்ட பாதை. மேலே குறிப்பிட்ட காலகட்டம் முழுவதிலும் கப்பலின் முன்னணியில் வைக்கப்பட்டுள்ள பொம்மைதான் அக்கப்பலை வழிநடத்தி செல்கிறது என்று ஒரு காட்டுமிராண்டிக்கு தோன்றுவது போல எல்லா நடவடிக்கைகளுக்கும் தலைவராக நமக்கு காட்சியளித்த நெப்போலியன் வண்டிக்குள் சில கயிறுகளை பிடித்து கொண்டு தான் அதை ஓட்டுவதாக நினைக்கும் ஒரு குழந்தை போல நடந்து கொண்டார். அத்தியாயம் 10 நிறைவுற்றது.
அத்தியாயம் 11. கராட்டியேவும் பிரெஞ்சு சிப்பாயும். அக்டோபர் 6ஆம் தேதி அதிகாலையில் பியர் கொட்டகையை விட்டு வெளியே சென்றவர் திரும்பி வந்தபோது தம்மை சுற்றி துள்ளி குதித்த நீலமும் சாம்பலும் கலந்த நிறங்கொண்ட ஒரு நாயோடு விளையாடுவதற்கு கதவருகே நின்றார். அதற்கு நீண்ட உடலும் கப்பை கால்களும் இருந்தன. அந்த சின்னஞ்சிறு நாய் அவர்களது கொட்டகையிலேயே வசித்தது. இரவில் கராட்டியேவின் பக்கத்தில் படுத்து உறங்கிற்று. அது சில சமயங்களில் நகரத்திற்கு சுற்றுலா செல்வது வழக்கம். ஆனால் எப்போதும் மீண்டும் திரும்பி வந்துவிடும். அநேகமாக அதற்கு எந்த காலத்திலும் ஒரு எஜமானன் இருந்திருக்க முடியாது. இப்போதும் கூட அது யாருக்கும் சொந்தமானதல்ல. அதற்கு பெயரும் கிடையாது. பிரெஞ்சுக்காரர்கள் அதை அசோர் என்று அழைத்தார்கள். கதை சொல்லும் சிப்பாய் பெம்கால்கா என்று அழைத்தான். கராட்டியாவும் மற்றவர்களும் அதை சாம்பல் நிறத்தான் என்று அழைத்தார்கள். அல்லது சில சமயங்களில் குண்டு என்று அழைத்தார்கள். அந்த நீல சாம்பல் நிற நாயோ தனக்கு எஜமானன் இல்லாதது பற்றியோ ஒரு பெயர் இல்லாதது பற்றியோ எந்த ஜாதியை சேர்ந்தது என்பது கூட தெரியாதது பற்றியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிறம் இல்லாதது பற்றியோ கொஞ்சமும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அதன் மென்மயிர் அடர்ந்த வால் இறகு போல உறுதியாக நின்றது. 4 கால்களையும் உபயோகிப்பது ஏதோ இழிவான காரியம் என்பது போல ஒரு பின்னங்காலை லாவகமாக தூக்கி கொண்டு மற்ற 3 கால்களாலும் சுலபமாகவும் விரைவாகவும் ஓடும் வகையில் அதன் கப்பை கால்கள் நன்கு பயன்பட்டன. அந்த நாய்க்கு எல்லாமே மகிழ்ச்சியூட்டுவதாக இருந்தது. அது ஒரு சமயம் சந்தோஷம் தாங்காமல் குறைத்து கொண்டே தரையில் விழுந்து புரளும். இன்னொரு சமயம் கம்பீரமாக சிந்தனை செய்து கொண்டே வெயில் காயும். வேறொரு சமயம் ஒரு மரத்துண்டு அல்லது வைக்கோலுடன் துள்ளி குதித்து விளையாடும். இப்போது பியருக்கு இருந்த ஆடையெல்லாம் கிழிந்து அழுக்கடைந்து போன ஒரு சட்டையும் அவரது பழைய உடுப்புகளில் எஞ்சியிருந்தது இது ஒன்றுதான். ஒரு சிப்பாயின் கால் சட்டைகளும் விவசாயியின் கோட்டும் தொப்பியும் தான். கராட்டியாவின் யோசனையின்படி வெதுவெதுப்புக்காக கால் சட்டைகளுக்கு மேல் கயிறு கட்டி கொண்டிருந்தார். அவரது குடும்பத்துக்கே உரித்தான திடகாத்திரமும் வலிமையும் மிக்க தோற்றத்தை அவர் இன்னும் பெற்றிருந்தாலும் முன்னர் போல் அவர் தாட்டீகமாக இல்லை. தாடியும் மீசையும் அவரது முகத்தின் கீழ்ப்பகுதியை மறைத்து கொண்டிருந்தன. தலைமயிர் சிக்கு பிடித்து பேன்கள் நிறைந்து தலையை சுற்றி ஒரு குல்லாயைப் போல மண்டி கிடந்தது. அவரது பார்வையில் உறுதியும் அமைதியும் எழுச்சிமிக்க விழிப்பும் குடிகொண்டிருந்தன. முன்பு அவரது கண்களில் கூட தெரியும் சோர்வுக்கு பதிலாக இப்போது செயலில் இறங்கவும் எதிர்க்கவும் தயாராக இருக்கும் ஒரு உற்சாகம் அவரிடம் காணப்பட்டது. அவரது பாதங்கள் எதுவும் அணியாமல் வெறுமையாக இருந்தன. பியர் முதலில் அந்த காலை நேரத்தில் வாகனங்களும் குதிரை வீரர்களும் கடந்து செல்லும் வயலை பார்த்தார். பிறகு ஆற்றுக்கப்பால் தொலை தூரத்தை பார்த்தார். பிறகு உண்மையாகவே தம்மை கடிக்கப் போவது போல பாசாங்கு செய்து கொண்டிருந்த நாயை பார்த்தார். அதன் பின்னர் தமது வெறுமையான பாதங்களை பார்த்தார். அவற்றை பல நிலைகளில் வைத்து பார்த்து அகமகிழ்ந்தார். தமது தடித்த அழுக்கு பிடித்த பெருவிரல்களை அசைத்தார். அவர் தமது வெறுமையான பாதங்களை பார்க்கும் ஒவ்வொரு சமயமும் சுயதிருப்தி நிறைந்த ஒரு உற்சாகமான புன்னகை அவரது முகத்தில் அரும்பிற்று. அந்த பாதங்கள் கடந்த சில வாரங்களில் அவர் அனுபவித்தவற்றையும் கற்றுக்கொண்டவற்றையும் அவருக்கு நினைவூட்டின. இந்த நினைவுகள் அவருக்கு இன்பம் ஊட்டின. சில தினங்களாக காலநிலை அமைதியாகவும் தெளிவாகவும் இருந்தது. காலை நேரங்களில் மட்டும் லேசாக பனி பெய்தது. வயதான மனைவிகளின் கோடைக்காலம் என்று இதற்கு பெயர். சூரிய ஒளியில் காற்றோட்டம் வெதுவெதுப்பாக இருந்தது. அதுவும் காலை பனி என்னும் காற்றில் கலந்து நின்ற நிலையில் அந்த வெதுவெதுப்பு ஒரு தனி இன்பமளிப்பதாக இருந்தது. அருகிலும் தூரத்திலும் இருந்த ஒவ்வொன்றின் மீதும் இலையுதிர் காலத்தில் மட்டுமே காணப்படும் பளிங்கு போன்ற ஒரு மாயாஜால மினுமினுப்பு படர்ந்திருந்தது. குருவி குன்றுகளோடு சேர்ந்து கிராமம், மாதா கோயில், பெரிய வெள்ளை மாளிகை முதலியன தூரத்தில் தெரிந்தன. மொட்டை மரங்கள், மணல் வீடுகளின் செங்கற்கர் கூரைகள், மாதா கோயிலின் பச்சை வர்ண தூபி, தூரத்தில் இருந்த வெள்ளை மாளிகையின் மூலைகள் முதலியன அனைத்தும் நுணுக்கமான விவரங்களோடு அசாதாரணமான தெளிவோடு காணப்பட்டன. அருகில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருந்த பாதி எரிந்து போன ஒரு மாளிகையின் இடிபாடுகள் தென்பட்டன. அங்கிருந்த வேலிக்கருகே மண்டி வளர்ந்திருந்த லில்லாக் புதர்கள் இன்னும் பசுமையை காண்பித்து கொண்டிருந்தன. ஒரு பிரெஞ்சு காப்போரல், சின்ன காலாட்படை அதிகாரி, எங்கோ தனது சொந்த வீட்டில் இருப்பது போல பொத்தான் மாட்டிக்கொள்ளாத கோட்டோடும் தலையில் உச்சி குல்லாயோடும் வாயில் ஒரு குட்டையான சுங்கானோடும் கொட்டகையின் ஒரு மூலையில்
பின்னாலிருந்து வந்து ஒரு நேசபாவமான ஒரு கண் சிமிட்டலோடு பியரை அணுகினான். என்ன வெதுவெதுப்பு! திருவாளர்கள் பியருக்கு அவர்கள் வைத்த பெயர் அதுதான். வசந்தருது மாதிரி இருக்கிறது இல்லையா? கார்போரல் கதவின் மீது சாய்ந்து கொண்டு பியருக்கு தனது சுங்கானை அளிக்க முன் வந்தான். ஆனால் பியர் அவன் கொடுக்க முன்வந்த ஒவ்வொரு தடவையும் அதை மறுத்தே வந்திருக்கிறார். இத்தகைய காலநிலையில் புறப்படுவது என்று அவன் ஆரம்பித்தான். புறப்படுவதை பற்றி ஏதோ கூறுகிறீரே, அது என்ன என்று பியர் வினவினார். கிட்டத்தட்ட எல்லா துருப்புகளும் இங்கிருந்து கிளம்புவதாகவும் கைதிகளை பற்றியும் அன்றைய தினம் ஏதாவது உத்தரவு வரக்கூடும் என்றும் அவன் தெரிவித்தான். பியரோ கொட்டகையில் இருந்த சிப்பாய்களில் சோகோலாவ் என்பவன் செத்து கொண்டிருந்தான். அவன் விஷயமாக ஏதாவது செய்ய வேண்டுமென்று கார்போரலிடம் பியர் கூறினார். இதை பற்றி பியர் கவலைப்பட வேண்டியதில்லை என்றும், ஏனென்றால் அவர்களிடம் ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு நிரந்தர ஆஸ்பத்திரியும் இருக்கின்றனவென்றும், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும், என்ன நடக்கக்கூடும் என்பதை முன்கூட்டியே எதிர்பார்த்து அதற்கு வேண்டியவற்றை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் என்றும் கார்போரல் பதிலளித்தான். மேலும், திருவாளர்கள், உமக்குத்தான் கேப்டனை தெரியுமே, அவரிடம் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் என்றும் எதையும் மறக்காத மனிதர். கேப்டன் சுற்றி வரும்போது அவரிடம் பேசும். அவர் உமக்காக எதையும் செய்வார். கார்போரல் குறிப்பிட்ட கேப்டன் பியரோடு அடிக்கடி நீண்ட நேரம் அளவலாவ கூடியவன் என்பது மட்டுமின்றி அவருக்கு எல்லா வகையான சலுகைகளும் அளிப்பவன். என்ன மகாத்மா தாமஸ் என்று ஒரு நாள் அவர் என்னிடம் கூறினார். திருவாளர் கிரில் படித்த மனிதர், பிரெஞ்சு மொழி பேசுகிறார். அவர் ஒரு ருஷ்ய கணவான், பல கஷ்டங்களை அனுபவித்தவர். எனினும் மனிதர் விவரம் தெரிந்தவர். அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டு என்னிடம் கேட்டால் நான் அதை மறுக்க மாட்டேன். கற்றவர்கள் கற்றவரை காமுறுவர். உமக்காகத்தான் இதை கூறுகிறேன் திருவாளர்கள். அன்று நீர் மட்டும் இல்லாதிருந்தால் அந்த விஷயம் மோசமாக முடிந்திருக்கும். சிறிது நேரம் அளவலாவி உரையாடி கொண்டிருந்துவிட்டு கார்போரல் போய்விட்டான். அந்த விஷயம் என்று அவன் குறிப்பிட்ட சம்பவம் சில தினங்களுக்கு முன்னால் நடைபெற்றது. கைதிகளுக்கும் பிரெஞ்சு சிப்பாய்களுக்கும் இடையே சண்டை மூண்டது. பியர் தலையிட்டு தமது தோழர்களை சமாதானப்படுத்தினார். கார்போரலோடு பியர் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட சில கைதிகள் அந்த பிரெஞ்சுக்காரன் என்ன சொன்னான் என்று வினவினார்கள். மாஸ்கோவை விட்டு பிரெஞ்சு இராணுவம் வெளியேறப் போகிறது என்று தாம் கேள்விப்பட்டதை அவர் சொல்லிக் கொண்டிருந்த போது மெலிந்து வெளிரி போயிருந்த ஒரு பிரெஞ்சு சிப்பாய் கிழிந்த ஆடைகளோடு கொட்டகையின் கதவை நோக்கி வந்தான். அவன் வணக்கம் தெரிவிக்கும் தோரணையில் தன் விரல்களை விரைவாகவும் கூச்சத்தோடும் நெற்றிக்கு உயர்த்தி தான் சட்டை தைக்க கொடுத்த பிளாட்டோன் கொட்டகையில் இருக்கிறானா என்று பியரை வினவினான். ஒரு வாரத்திற்கு முன்னால் பிரெஞ்சுக்காரர்களுக்கு செருப்பு தோலும் லினனும் தரப்பட்டன. அவற்றை அவர்கள் கைதிகளிடம் கொடுத்து தங்களுக்கு செருப்புகளும் சட்டைகளும் தைத்து தரும்படி கூறியிருந்தனர். இதோ தயாராக இருக்கிறது அன்பானவரே என்றான் கராட்டியாவ். நேர்த்தியாக மடித்த ஒரு சட்டையோடு வந்து கொண்டே. வெதுவெதுப்பான காலநிலை காரணமாகவும் வேலை செய்வதற்கு சௌகரியமாக இருக்கும் பொருட்டும் கராட்டியாவ் கால் சட்டையும் கிழிந்த அடுப்புக்கறி போல் கருப்பாக இருந்த ஒரு சட்டையும் மட்டுமே அணிந்திருந்தான். அவனது தலைமயிர் தொழிலாளி பாணியில் ஒரு எலுமிச்சை நாரால் தூக்கி வாரி கட்டப்பட்டிருந்தது. அவனது தெளிவான முகம் மேலும் தெளிவாகவும் முன்னெப்போதும் விட மகிழ்ச்சியோடும் காணப்பட்டது. வாக்குறுதி செயலின் சொந்த சகோதரன். நான் வெள்ளிக்கிழமை கூறினேன், இதோ இப்போது தயாராக இருக்கிறது என்று பிளாட்டோன் புன்முறுவலோடு தான் தைத்த சட்டையை விரித்து காட்டினான். பிரெஞ்சுக்காரன் அமைதியற்று சுற்றும் முற்றும் பார்த்தான். பிறகு தனது தயக்கத்தை வெற்றி கொண்டு விட்டவன் போல தனது இராணுவ உடையை விரைவாக கழற்றிவிட்டு அந்த சட்டையை அணிந்து கொண்டான். அவனது மெலிந்த வெளிரிய திரேகத்தின் மீது எண்ணெய் பசையுள்ள நீண்ட பூ போட்ட பட்டு அரைக்கோட் மட்டுமே இருந்தது. சட்டை எதுவும் இல்லை. எனவே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் கைதிகள் தன் கோலத்தைக் கண்டு சிரிப்பார்கள் என்ற அச்சத்தில் அவன் அவசர அவசரமாக சட்டைக்குள் தலையை திணித்து கொண்டான். கைதிகள் யாரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. பாரும், சட்டை உமக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று பிளாட்டோன் திரும்ப திரும்ப கூறிய வண்ணம் அதை இழுத்து விட்டான். பிரெஞ்சுக்காரன் கண்களை உயர்த்தாமல் சட்டைக்குள் தன் தலையையும் கைகளையும் நுழைத்து கொண்டு அதன் தையலை ஆராய்ந்தான். எனது அன்புள்ளவரே, இது தையற்கடையல்ல. என்னிடம் முறையான கருவிகளும் இல்லை. ஒரு பேனை கொள்ள வேண்டுமானால் கூட அதற்கு ஒரு கருவி வேண்டுமென்று சொல்வார்கள் என்றான் பிளாட்டோன் முகம் மலர புன்முறுவல் பூத்துக்கொண்டே.
அவன் தன் வேலையில் திருப்தி அடைந்தவனாக காணப்பட்டான். சட்டை நன்றாகவே இருக்கிறது வந்தனம் என்றான் பிரெஞ்சுக்காரன் பிரெஞ்சு மொழியில். ஆனால் கொஞ்சம் லினன் மீதி இருக்க வேண்டுமே. உமது உடலோடு பொருந்தி அமையும் போது இன்னும் நன்றாக இருக்கும் என்றான். கராட்டியவ் தன் கைத்திறனை மேலும் வியந்து கொண்டே, உமக்கு நேர்த்தியாகவும் இன்பமாகவும் இருக்கும். வந்தனம் வந்தனம் அன்பானவரே. ஆனால் அந்த மிச்சலினன் என்றான் அந்த பிரெஞ்சுக்காரன். அவன் தனியாக ஒதுக்கி வைத்திருந்த ஒரு ரூபில் நோட்டை எடுத்து கராட்டியாவிடம் கொடுத்தான். ஆனால் மிச்சமிருக்கும் லினனை என்னிடம் தாரும். பிரெஞ்சுக்காரன் என்ன கூறுகிறான் என்பதை புரிந்து கொள்ள பிளாட்டோன் விரும்பவில்லை என்பதைக் கண்டு பியர் தலையிடாமல் பார்த்து கொண்டிருந்தார். கராட்டியாவ் பிரெஞ்சுக்காரன் தந்த பணத்திற்காக அவனுக்கு நன்றி கூறிவிட்டு தன் கைத்திறனை தனக்குத்தானே வியந்து கொள்வதில் ஈடுபட்டான். பிரெஞ்சுக்காரனோ மீதி துணியை தன்னிடம் திருப்பிக் கொடுக்கும்படி மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினான். தான் சொன்னதை கராட்டியாவுக்கு மொழிபெயர்த்து கூறும்படி பியரை கேட்டுக்கொண்டான். மிச்ச துணி அவனுக்கு எதற்கு வேண்டுமாம் என்றான் கராட்டியாவ். அது இருந்தால் எங்களுக்கு கால்பட்டி தயாரிக்க உதவும். சரி, பரவாயில்லை. கராட்டியோ சட்டென்று மாறிய வருத்தங்கொண்ட தோற்றத்தோடு தன் சட்டைக்குள்ளிருந்து ஒரு சிறிய துணி மூட்டையை வெளியே எடுத்து பிரெஞ்சுக்காரனை பார்க்காமலேயே அவனிடம் கொடுத்தான். அப்படி இது என்ன ஓவியமானது என்று கராட்டியோ முணுமுணுத்து விட்டு போய்விட்டான். பிரெஞ்சுக்காரன் அந்த லினன் துணியை பார்த்தான். சிறிது நேரம் யோசித்தான். பிறகு பியரின் பார்வை தன்னிடம் ஏதோ கூறுவது போல அவரை ஆழ்ந்து நோக்கினான். பின்னர் திடீரென்று முகம் மலர கீச்சு குரலில் இறைந்தான். பிளாட்டோச், ஏ பிளாட்டோச், இதை நீரே வைத்துக்கொள்ளும். அந்த துணி மூட்டையை கராட்டியாவிடம் கொடுத்துவிட்டு பிரெஞ்சுக்காரன் திரும்பி போய்விட்டான். இதை பார்த்தீரா என்றான் கராட்டியாவ் தன் தலையை ஆட்டிக்கொண்டே. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஆன்மாக்கள் இருக்கின்றன. உழைப்பவன் உள்ளம் களங்கமற்றது. அது இல்லாதவனுக்காக இறங்குகிறது என்று அதனால்தான் பெரியவர்கள் சொல்கிறார்கள். அவனுக்கு உடுத்தி கொள்ள சரிவர துணிமணிகள் இல்லை என்றாலும் இதை திரும்ப கொடுத்து விட்டான். கராட்டியோ சிந்தனையோடு முறுவல் பூத்தான். அந்த சிறு துணி மூட்டையை பார்த்து கொண்டே சற்று நேரம் மௌனமாக இருந்தான். இது நல்ல கால்பட்டிகள் செய்வதற்கு உதவும் அன்பு நண்பரே என்று அவன் கூறிவிட்டு திரும்ப கொட்டகைக்குள் போய்விட்டான். அத்தியாயம் 11 நிறைவுற்றது. அத்தியாயம் 12. கைதி முகாமில் பியர் கைதியாகி 4 வாரங்கள் கடந்துவிட்டன. அவரை சிப்பாய்களின் கொட்டகையிலிருந்து அதிகாரிகளின் கொட்டகைக்கு மாற்ற பிரெஞ்சுக்காரர்கள் முன்வந்த போதிலும் அவர்தாம் முதலில் வைக்கப்பட்ட கொட்டகையிலேயே தங்கியிருந்தார். அந்த எரிந்து நாசமடைந்து போன மாஸ்கோவில் ஒரு மனிதனால் எவ்வளவு தாங்க முடியுமோ அதற்கும் மேலாகவே பியர் கஷ்டங்களை அனுபவித்தார். ஆனால் தமக்கே அதுவரை தெரியாதிருந்த உடல் வலுவாலும் ஆரோக்கியத்தாலும், அதிலும் முக்கியமாக அந்த கஷ்டங்கள் எப்போது ஆரம்பமாயின என்று சொல்ல முடியாதபடி படிப்படியாக ஏற்பட்டதாலும் அந்த நிலைமையை அவர் எளிதாக மட்டுமின்றி மகிழ்ச்சியோடும் தாங்கிக் கொண்டார். இந்த சமயத்தில்தான் அவர் முன்பு வீணாக தேடிக்கொண்டிருந்த மன அமைதியையும் சாந்தத்தையும் பெற்றார். அந்த மன அமைதியையும் சாந்தத்தையும் பெறுவதற்கு அவர் வெகு காலமாக எத்தனையோ வழிகளில் முயன்றார். பாரடினோவில்தான் அவருக்கு அது மனதில் நன்றாய் பதிந்தது. அதை தர்மம் செய்வதிலும், ஃப்ரீமேசன் சங்கத்தில் சேர்ந்து சேவை செய்வதிலும், நகர வாழ்க்கையின் ஒழுக்கக்கேடுகளிலும், ஒயினிலும், ஆத்ம பரித்தியாகம் புரியும் வீரச் செயல்களிலும், நட்டாஷாவிடம் காதல் கொள்வதிலும் கண்டுபிடிக்க முயன்றார். இன்னும் பகுத்தறிவாராய்ச்சி மூலமும் கண்டுபிடிக்க முயன்றார். இந்த வேட்கைகளும் சோதனைகளும் வீண் வியர்த்தமாகவே முடிந்தன. ஆனால் இப்போது அதை பற்றி நினைக்காமலேயே அவருக்கு அந்த சாந்தமும் மன அமைதியும் கிடைத்தது. அது மரணத்தினால் ஏற்பட்ட பயங்கரத்தின் மூலமாகவும் கஷ்டங்களின் மூலமாகவும் கராட்டேவிடமிருந்தும் அறிந்து கொண்ட விஷயங்கள் மூலமாகவும் அவருக்கு கிடைத்தது. மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்ட போது அவர் அனுபவித்த அந்த பீதி நிறைந்த வினாடிகள் அவர் இதற்கு முன்னர் மிக முக்கியமானவை என்று கருதியிருந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அவரது நினைவிலிருந்து அடியோடு அடித்து சென்று விட்டன. இப்போதெல்லாம் அவருக்கு ருஷ்யாவை பற்றியோ அல்லது யுத்தத்தை பற்றியோ அல்லது அரசியலை பற்றியோ அல்லது நெப்போலியனை பற்றியோ நினைக்க வேண்டும் என்று தோன்றுவதில்லை. இவையெல்லாம் தமக்கு சம்பந்தப்பட்டவை அல்ல என்று அவருக்கு தெளிவாக தெரிந்தது. இவற்றை பற்றி அபிப்பிராயம் கூற தம்மை யாரும் அழைக்காததால் தாம் அபிப்பிராயம் கூற முடியாது என்று நினைத்தார்.
ருஷ்யாவும் வசந்த காலமும் ஒன்று இணைக்கப்படவில்லை என்று அவர் எண்ணினார். கராட்டியாவின் அந்த வார்த்தைகளை திருப்பிச் சொல்லும்போது அவருக்கு விசித்திரமான விதத்தில் மன அமைதி ஏற்பட்டது. நெப்போலியனை கொல்ல வேண்டுமென்ற அவரது உத்தேசமும் அவர் சுவிசேஷத்தில் கண்ட விசித்திரமும் இப்போது அவருக்கு அர்த்தமற்றவையாகவும் பரிகாசமானவையாகவும் தோன்றின. அவர் மனைவி மீது அவருக்கு ஏற்பட்டிருந்த கோபமும் தமது பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதில் அவருக்கு ஏற்பட்டிருந்த கவலையும் இப்போது அற்பமானவையாக மட்டுமின்றி வேடிக்கையானவையாகவும் கூட தோன்றின. எங்கோ அவருடைய மனைவி தனக்கு இஷ்டமானபடி வாழ்ந்தால் அதை பற்றி அவருக்கு என்ன கவலை? தங்களுடைய கைதியின் பெயர் பெசூகா என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்களா இல்லையா என்பதை பற்றி யாருக்கு, முக்கியமாக அவருக்கு என்ன கவலை? இப்போது பியர் இளவரசர் ஆண்ட்ரூவோடு இதற்கு முன்னர் தாம் நடத்திய சம்பாஷணையை அடிக்கடி நினைத்து கொண்டார். ஆண்ட்ரூவின் கருத்துக்களை அவர் சற்று வேறு விதமாக புரிந்து கொண்டிருந்தாலும் அவை அவருக்கு முற்றிலும் உடன்பாடாகவே இருந்தன. மகிழ்ச்சி என்பது எதிர்மறையாகத்தான் இருக்க முடியும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ எண்ணினார். அப்படியே சொல்லவும் செய்தார். ஆனால் அதை அவர் வெறுப்போடும் ஏளனத்தோடும் சொல்லிய விதம், நிஜமான சந்தோஷத்தை அடைய வேண்டுமென்ற விருப்பம் நம்முள் புகுத்தப்பட்டிருப்பது நம்மை வேதனைப்படுத்தவும் என்றென்றைக்கும் திருப்தியில்லாமல் இருக்கச் செய்யவுமேதான் என்று உண்மையாகவே கூறியது போல இருந்தது. ஆனால் பியர் இதை எவ்வித ஐயமுமின்றி நம்பினார். துன்பமில்லாதிருத்தல், ஒருவரது தேவைகள் பூர்த்தியாதல், ஒருவருக்கு தமது தொழிலை, அதாவது வாழ்க்கை முறையை தெரிந்தெடுத்து கொள்ள சுதந்திரம் இருத்தல் முதலியவை இப்போது சந்தேகத்துக்கு இடமின்றி பியருக்கு மனிதனின் மிக உயர்ந்த ஆனந்தமாக தோன்றின. அவர் சாப்பிட விரும்பும்போது சாப்பிடுவதையும், குடிக்க விரும்பும்போது குடிப்பதையும், தூங்க விரும்பும்போது தூங்குவதையும், குளிராக இருக்கும்போது வெதுவெதுப்பையும், பேசுவதற்கும் ஒரு மனித குரலை கேட்பதற்கும் விரும்பும்போது ஒரு சக மனிதனோடு பேசுவதையும் முதல் தடவையாக இன்பமாக கருதினார். ஒருவரது தேவைகள் பூர்த்தியாதல், நல்ல ஆகாரம், சுத்தம், சுதந்திரம் பியருக்கு பரிபூரண ஆனந்தமாகப்பட்டது. இத்தனைக்கும் இந்த தேவைகள் இப்போது அவருக்கு மறுக்கப்பட்டிருந்தன. ஒரு தொழிலை தெரிந்தெடுத்து கொள்ளுதல், அதாவது தனது வாழ்க்கை முறையை தெரிந்தெடுத்து கொள்ளுதல், இது அவரை பொறுத்தவரையில் இப்போது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு சுலபமான விஷயமாக அவருக்கு தோன்றிற்று. இதில் அவர் ஒரு உண்மையை மறந்துவிட்டார். அதாவது வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய இன்பங்கள் பெற்றிருப்பது ஒருவரது தேவைகளை பூர்த்தி செய்வதிலுள்ள ஆனந்தத்தை அழித்து விடுகிறது. அதேபோல் தொழிலை தேர்ந்தெடுத்து கொள்வதில் அதிக சுதந்திரம் இருப்பது அவரது சொத்து, அவரது கல்வி, அவரது சமூக நிலை, அவரது சொந்த வாழ்க்கையில் அளித்திருப்பது போன்ற சுதந்திரம் தொழிலை தெரிந்தெடுத்து கொள்வதை கஷ்டமாக்குவதோடு ஒரு தொழிலை மேற்கொள்ள வேண்டுமென்ற ஆர்வத்தையும் சாத்தியக்கூறையும் அழித்து விடுகிறது என்பதை அவர் மறந்துவிட்டார். பியரின் பகற்கனவுகள் எல்லாம் இப்போது அவர் விடுதலையாக போகும் காலத்தை பற்றி திரும்பின. எனினும் பின்னால் அவரது எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் அது ஒரு மாத கால சிறைவாசத்தை, அந்த மீளாத உறுதியான களிப்பூட்டும் உணர்ச்சிகளை, அதிலும் முக்கியமாக இந்த வாரங்களில் மட்டுமே அவர் அனுபவித்த அந்த பரிபூரணமான மன அமைதியை, உள் சுதந்திரத்தை நினைத்து கொண்டது மட்டுமின்றி அவற்றை பற்றி அவ்வப்போது உற்சாகத்தோடு பேசவும் செய்தார். முதல் நாள் அவர் சீக்கிரமே எழுந்து அதிகாலையில் கொட்டகையை விட்டு வெளிக்கிளம்பி இன்னும் இருட்டாக இருக்கையில் கன்னி மரியாளது புதிய கன்னிமாடத்தின் கும்மட்டங்களையும் சிலுவைகளையும், தூசிப்படிந்த புல்லின் மீது காணப்பட்ட வெண்பனியையும், குருவிக்குன்றுகளையும், வளைந்து செல்லும் நதிக்கு அப்பால் தூரத்தில் கருஞ்சிவப்பில் மறையும் தோப்புகள் அடர்ந்த கரைகளையும் பார்த்தபோது, மாஸ்கோவிலிருந்து வயலுக்கு குறுக்கே ஒளிக்கதிர்கள் சுடர்விட்டு ஒரு மேகத்திற்கு பின்னாலிருந்து சூரியனின் விளிம்பு கம்பீரமாக எழுந்ததும், கும்மட்டங்கள், சிலுவைகள், வெண்பனி, தொலைதூரம், நதி முதலியவைகள் அனைத்தும் களிப்பூட்டும் மொழியில் மினுமினுக்க ஆரம்பித்ததைக் கண்டு பியர் வாழ்க்கையில் இதற்கு முன் என்றும் அறிந்திராத ஒரு புதிய இன்பத்தையும் தெம்பையும் நுகர்ந்தார். இது அவரது சிறைக்காலம் முழுவதும் அவரிடம் குடிகொண்டிருந்தது மட்டுமின்றி அவரது துன்பங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அது மேலும் பலப்பட்டது. இந்த விழிப்புணர்ச்சி, எதற்கும் தயாராக இருக்கும் உணர்வு அவர் கொட்டகைக்கு வந்து சேர்ந்ததும் அவரை பற்றி அவரது சக கைதிகளுக்கு உருவான உயர்ந்த அபிப்பிராயத்தால் மேலும் வலுப்பட்டது. அவரது மொழி ஞானம், பிரெஞ்சுக்காரர்கள் அவரிடம் காட்டிய மரியாதை, அவரது எளிமை, தன்னிடமிருந்து கேட்கப்படும் எதையும் கொடுக்கும் அவரது மனப்பாங்கு, அதிகாரிகளுக்கு தரப்படும் வாரம் 3 ரூபில் படியை அவர் பெற்று வந்தார்.
குடிசையின் சுவர்களில் வெறும் கைகளால் ஆணிகளை இறக்கி சிப்பாய்களிடம் வெளிப்படுத்திய அவரது வலிமை, தனது தோழர்களிடம் அவர் காட்டிய இனிமை, அமைதியாக அமர்ந்து எதுவும் செய்யாமல் சிந்தனை செய்யும் அவரது ஆற்றல், இது அவர்களுக்கு புரிய முடியாததாக இருந்தது. ஆகிய இவையெல்லாம் சேர்ந்து அவரை அவர்களுக்கு ஒரு புதிரான மேன்மை வாய்ந்த மனிதராக தோன்றும்படி செய்தன. அவர் வசித்த உலகில் எந்த குணப்பண்புகள் அவருக்கு தீமை செய்வதாக இல்லாவிட்டாலும் முட்டுக்கட்டை போடுவதாக இருந்தனவோ, அவரது வல்லமை, வாழ்க்கையின் இன்பங்கள் மீது அவருக்கு இருந்த வெறுப்பு, அவரது ஞாபக மறதி, எளிமை, அவையே இங்கே இந்த மக்களிடையே அநேகமாக ஒரு வீரரின் அந்தஸ்தை அவருக்கு அளித்தன. அவர்கள் தன்னிடம் வைத்துள்ள மதிப்பு தன் மீது பொறுப்புகளையும் சுமத்துகிறது என்பதை பியர் உணர்ந்தார். அத்தியாயம் 12 நிறைவுற்றது.